அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ எங்கே இருக்கேன்னா பிரபானா ஷீப் ஃபார்மில் தாங்க இருக்கேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பிரபானா வீடியோ எங்கேன்னு சொல்லி. இதோ பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஆடெல்லாம். இதெல்லாம் செம்ம ஹைட்டு லென்த்துங்க. இதெல்லாம் கீழே இறக்கி இன்ஷால்லா பார்க்கலாம் நம்ம. இப்போ கீழே இறக்கி பார்க்கலாம். ஏய் எப்படி இருக்கு பாருங்க இந்த ஆடு. ஒரு 4 பல் இருக்குமா இதுக்கு? 4 பல்லுங்க இதுக்கு. இந்த வருஷம் நாங்கள் பிரபானா கிட்ட ஆடு எடுக்கல, வெளியில் எடுத்திருக்கோம். போட்டுறீங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓய் ஏய் இன்ஸ்டாகிராமில் வந்து பிளர் பண்ணாமல் வீடியோ வரும் பாருங்கள், சரிங்களா? இங்கே முடியாது. பா இந்த ஆடை பாருங்கள் எப்படி இருக்கு. 4 பல் இருக்குமாண்ணா இதுக்கு? 4 பல் தான். 4 பல்லுங்க இதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க இது. ரெண்டாவது கருப்பு பாத்துல போ, அது விளையாட்ட போ, அது ஒன்றும் பண்ணாது போ. இங்கே வந்து போகிறதுனால பல்லெல்லாம் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும், சரிங்களா? பிடிச்சிக்கோங்கண்ணா. ஹோய் சண்டை போட்டுக்குதுங்க ரெண்டும். இதை பாருங்கள் எப்படி இருக்கு. ஏய் அதை பிடிச்சிக்கோங்க நீங்கள். இன்னொரு ஆடு வந்திருக்கேன் பாருங்க. எதை பார்க்குறது, எதை வீடியோ எடுக்கிறது? சைடா சைடில் அடிப்பாங்க. ரொம்ப கஷ்டங்க. பெரிய ஆடெல்லாம் வந்து கீழே இறக்குறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிரபானா வந்து நம்மளுக்காக தான் இந்த மாதிரிலாம் கீழெல்லாம் இறக்கி காட்டுறாரு, சரிங்களா? எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. எதுவுமே சேல்ஸ்லேயே கிடையாது முதல்ல. நான் பிடிச்சிக்குவேன், நான் விளையாட வேண்டாம். அது எப்படி இருக்கு பாருங்க இந்த ஃப்ரேமு. ஓய் இப்போ வந்து வெயிட்டு பார்க்கலாங்க நம்ம, சரிங்களா?
இன்னும் 2 ஆடு வருது பாருங்க. ஓ ஓ ஏய் ஏய் அது கம்முனு தான் நினைக்குது. இந்த இது வந்து சேட்டை பண்ணோன்னே இன்னும் சேட்டை ஆரம்பிச்சு. ஏய் நான் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் அது ஃபஸ்ட்டு பார்க்குறதுங்க இப்போ. போட்டு போட்டு அது கட்டுப்பா, அவர் கட்ட தெரியாது. ஏய் ஏய் இதை கட்டுவாப்பா. நான் அங்கே போடேண்ணா பக்கத்தில் போட்டலாம். சரி, அது அங்கே போட்டுடலாம். அது அங்கே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சரி சரி. இன்னும் கொஞ்சம் ஒட்ட போடும். இவங்க ஒட்ட போடுவோம் அச்சுனே இருப்பான். அந்த வாய்க்கு எடுத்துட்டு வந்து பார்த்து இன்னும் கொஞ்சம் தலை பண்ணி. ஏய் 4 பல்லா இதுக்கு? 2 பல்லாம். 2ஆ? அப்பா ரொம்ப சின்னதாக இருந்தது இது ஃபஸ்ட்டு. இவன் நான் 4ஆ? நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது 2 பல்லுங்க இது. தெரிஞ்சிருப்பான் கொல்லனா கூட இவன் அழகு. இவன்ல மாறிக்கிறானுங்க ஒரு சூப்பராக இருக்குண்ணா. இவன் ரொம்ப மாற்றம். யாரு அல்ல? ஆமாம், ரொம்ப சின்ன சைஸாக இருந்தான் இவன். வாட்ச் பண்ணா டெலிவரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷைனிங்கில் வந்துடுவாங்க. இப்போ அண்ணா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காரு. இப்போ குதிக்குது பாருங்க. அவங்களுக்கு வெளியில் கொண்டு வந்தால் கொஞ்சம் குஷியாகிடுறாங்களா? ஏய் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தது வந்து அந்த சைடுங்க, அந்த ஷெட்டு. இப்போ வந்து இந்த சைட்லேருந்து கடைலாம் இறக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கு, மெயின்டைன் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்கள். முடியெல்லாம் இப்படி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, ஈஸி கிடையாது. இந்த டெடிக்கேஷன், அந்த ஹார்ட் ஒர்க் தான் இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் மெயின்டைன் ஆக முடியலன்னா அவ்வளோதான். நீ எடுத்துட்டு போறியா? இந்த மார்ஷலாவை பாருங்க எப்படி முடி இருக்கு இதுக்கு. ஏய் அடிக்குமா இது? இன்னொரு வெயிட் கொண்டு வந்திருக்காங்க. முடிதாங்க அழகே. இது வந்து நெக்ஸ்ட் ஆடுங்க. நாட்டில் மட்டும் ஒரு 1/2 அடி வைட் வேணும்னா நல்லா இருந்தது. விஜய் சூப்பராக இருக்குண்ணா. சொல்லமா இருக்குண்ணா. மச்சான் எடுத்துருக்காங்க லைட்டு தான். இதே சாப்பிட்டு அவ்வளோதான். இந்த இதுதான் உடம்பு. இந்த நைட்டு என்ன இப்படி அடிக்குது இது? கட்டிடுங்க தம்பி. ஏதோ ஒரு போட்டோம்.
ஐ ஓய் கைஸ் இப்போ வரப்போகிறது வந்து ஸ்பெஷலான ஆடுங்க. ஏன்னா நெல்லூர் ஜுடிப்பிலேயே வந்து ப்ரீமியமான குவாலிட்டிங்க இதெல்லாம். சரிங்களா, நல்லா ஹைட்டுங்க, நல்லா ஹைட்டு, நல்ல லென்த்து. இந்த மாதிரி ஆடுங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்க்க முடியுமானா ரொம்ப கஷ்டங்க. பிரபாண்ணா தான் ரொம்ப தேடி கீடி எங்கெங்கேயோ போயிட்டு இந்த மாதிரி ஆடுங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காரு. எத்தனாப்பா? இந்த ஆடுங்களை வந்து இந்த அளவுக்கு லோடு ஏற்றி மெயின்டைன் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டங்க. இன்னொரு ஹைட் ஆடு வந்திருக்கு பாருங்கள், என்ன ஹைட் பாருங்கள். இது பாருங்கள், இந்த தம்பிக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்னு. பாருங்கள் என்ன ஃப்ரேமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று வந்து குறைஞ்சதில்லை. இந்த மாதிரி ஆடுங்களை வந்து லோடு ஏற்றுறது வந்து ஈஸி கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வித் அந்த ஒரு டெடிகேஷன் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் இந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியும். மூஞ்சி பிரிப்பு எப்படிவா இருக்கு? போய் திருப்பி இப்படி ஏற்றினா பண்ணே இருக்குனடா. இப்படி மூஞ்சி எப்படி இருக்குப்பா? இப்படியா? அப்படின்னா அதே இருக்கு. சரிதான், நான் ஓரளவு வேற பாருங்கள் எப்படி இருக்கு, நல்ல ஹைட்டுங்க. இந்த ஆடெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இதுக்கப்புறம் பார்க்க முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஏய் பிடிச்சிக்கோங்க, மிதிச்சிச்சா? இந்த பூட்டு வச்சு மிதிச்சுதுன்னா பயங்கரமாக வலிக்குங்க. ரெண்டு இப்படி சார் போஸ் ஒரு போட்ட மட்டும் எடுத்துடலாம். இது இப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துனா பாருங்க. அண்ணனுக்கு வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காருல. ஃப்ரேம் பாருங்கள் எப்படி இருக்கு. இன்னொரு ஆடு வந்திருக்க பாருங்கள், இதுவும் அப்படி தாங்க, ப்ரீமியமான குவாலிட்டிங்க இது. ஓ வனப்பா கட்டிட்டு இல்லை அப்படியே அடிக்க போயிருக்கு. இதுதான் காலை கட்டிட்டு போனாங்க. 90 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சுக்கோ. அப்போ மாறாத இருந்துச்சு. இதுக்கு எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லுண்ணா. 4 பல்லுங்க. விட்டுட்டியா? இதுக்கும் 4 பல்லா? அது 6 பல்லு. 6ஆ? இதுதாங்க 6 பல்லு. லாக் ஃபேஸ் இது. எங்க கட்ட நான் இதில் போட்டுறேன். நான் போடு அப்படி கட்டு. இல்லைங்க, அப்படியே அடிக்கிட்டு காமணும். வெளியே கொண்டு வந்தாலே வந்து சண்டை போட தாங்க பார்க்குறாங்க. நான் கேட்கறேன் சண்டை அடி. என்னண்ணா இது நான் உங்க வளர்ப்பு அப்படின்னா அதுக்கு சொல்லுறேன். சரி, ஓகே கைஸ், ஃபுல் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமாம், அவனை கூப்பிட்டு வந்து எடுக்கிற வீடியோ